அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. கடாய் கொஞ்சம் நேரம் காஞ்சி வரட்டும். அதாவது தண்ணிலாம் அதில் இருக்கும் பார்த்திங்களா. தண்ணிலாம் காஞ்சதுக்கப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். நெய்யில் முந்திரி மட்டும் வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. முந்திரி உடச்சி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். முந்திரி அப்படியே உடச்சி போட்டுக்கிறேன் நான். உடச்சா அந்த நெய்யில் வறுத்து வரும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகி நெய்யில் வறுத்தா தான் நல்ல ஸ்மெல். அந்த கேசரியில் சாப்பிட்றதுக்கு நல்லா முருவெல்லாம் நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது வறுத்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நெய் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம நெய்யை சேர்த்து இப்போ ரவையை வறுக்க போகிறோம். ரவை எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பொடியான ரவையும் அதாவது பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரவை சேர்த்துருக்கேன். நான் பொடியான ரவையே சேர்த்துருக்கேன். 1 கப் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன். நம்ம 1 கப் உடனே நிறைய தான் வரும். நல்லா வறுத்துட்டோம். நல்லா வறுப்பட்டு ஒரு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். இது கலர் லேசாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதாவது கருகிடும். ரவை சீக்கிரமாக வறுப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் இல்லை 4 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தான் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ரவை வெந்து வரும். தண்ணியை சேர்த்ததும் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரவையை நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது. கரெக்டாக செஞ்சால் தான் கேசரி நல்லாயிருக்கும். 1 கப் பால் சேர்த்துருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். 1 கப் பால் சேர்த்துருந்தேன். இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நல்லா வெந்து வரதுக்காக இன்னும் 2 கப் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவை வேகிறதுக்காக நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினாலும் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும். அதாவது இது உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியாகவே நீங்கள் தண்ணி நிறையா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துருந்தேன். நீங்கள் இப்போ ஒரு 4 டம்ளர் இப்போ ஒரு 2 டம்ளர் ரவை சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அரை கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துருப்பேன் சர்க்கரை. சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இதில் தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. லேசாக சால்ட் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் சர்க்கரை தூக்கலாக இருக்கும். சர்க்கரைக்கு ஒரு லேசாக சால்ட்டு சேர்த்து தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்வீட் அதிகமாக தெரியும். நான் லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஏலக்காயில் இருக்க விதை நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். நல்லா கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேசரி ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக முந்திரியும் அந்த நெய்யுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கேசரி இது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டு ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். இதில் எசன்ஸ் சேர்ப்பாங்க. இதில் எசன்ஸ்லாம் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். கடைசியாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் முந்திரியும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியை சேர்த்துட்டு நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெய் நான் நிறையவே சேர்த்துருப்பேன். கேசரியில் நெய் ஊற்றினா தான் நல்லாவே இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம என்னென்னா அந்த ரவையை வறுக்கணும். 2வது சர்க்கரையும் ரவையும் கரெக்டாக இருக்கணும். அதாவது சர்க்கரை 1 கப்பு ரவை சேர்க்குறோன்னா அது ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்வீட் நம்ம சாப்பிட்றோன்னா கரெக்டாக இருக்கணும். அது நல்லா வெந்தும் இருக்கணும். ஒரு குறை சொல்லாத அளவுக்கு அந்த ஸ்வீட்டில் இருக்கணும். நெய் நான் ஊற்றிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் செஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த குறையுமே இதில் இல்லை. லேசாக சால்ட்டு போட்டதுனால அந்த ஸ்வீட் நல்லா தூக்கலாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கை விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ரவையில் எல்லா இடத்துலையும் அந்த நெய் மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கேசரி. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் கேசரி நல்லாயிருக்கும். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சூடாக வச்சுருக்கேன் நான். சூடாக சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. சில பேர் கேசரி செஞ்சு பிளேட்டில் போட்டு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கப்பில் அள்ளி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
உண்மையால சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த கேசரி. இதில் வந்து நம்ம நெய் நிறைய சேர்த்ததுனால இந்த ரவை வெந்து இந்த பால் கொஞ்சம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரையும் கரெக்டாக சேர்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய்.